வணக்கம். வருகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி 19ஆம் தேதி பிரித்தானிய தமிழர் பேரவையால் நடத்தப்படும் நினைவு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் ஒன்று கூடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஈழத்தில் தமிழ் மக்கள் வாய் திறக்க முடியாத நிலையில் இருக்கும் நிலையில் அங்கு படு கொடூரமாக கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் மாவீரர்களுக்காகவும் நாம் ஒன்று கூடுவோம். அன்றைய நாள் சர்வதேசத்துக்கு எமது பிரச்சனைகளை எடுத்து கூறி அங்கே நடக்கும் இன அழிப்பு, தொடர்ந்து நடக்கும் இன அழிப்பை அதன் ஆதாரங்களுடன் எடுத்து கூறுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களின் முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் முள்ளிவாய்க்காலுடன் எமது போராட்டத்தை நிறுத்தவில்லை. இறமை உள்ள தமிழீழத்தை அடையும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் பல வழிகளிலும் என்பதை நாம் இந்த சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் எடுத்து காட்ட வேண்டிய வரலாற்று காலகட்டத்தில் இருக்கின்றோம். எமது வரலாற்றை கடமைகளை நாம் மறக்காமல் நாம் இவ்வாறு வகையான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எமது ஒற்றுமையையும் எமது முயற்சியையும் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தொடர்ந்து எடுத்து காட்ட வேண்டும். நாம் எங்கள் லட்சியத்திலிருந்து தவறவில்லை, நாங்கள் எங்களுடைய உறுதியிலிருந்து விலகவில்லை என்பதை எடுத்து காட்ட வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது தனிய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மட்டுமல்ல, இலங்கையில் தமிழ் மக்கள் ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது 1947ஆம் ஆண்டிலிருந்தே இன அழிப்பு ஒன்றை நன்றாக திட்டமிட்ட முறையில் இலங்கை அரசு, சிங்கள அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இன்று வரை. இதற்கு ஆதாரங்கள் பல உண்டு. அந்த ஆதாரங்களை நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்கள் ஒன்று. இந்த நாட்களில் பல அரசியல் தலைவர்களையும் இந்த சர்வதேச மக்களையும் நாம் அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர்கள் எங்களுடைய கதைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு உருவாகி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். ஆகவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் வலுவ விடாமல் தமது முயற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் நாம் எமது லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அங்கே வைத்தியசாலையில் குண்டு போட்டு அது தெரிந்து கொண்டு அது பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்டு பல பகுதிகளிலும் இருந்து வந்த மக்களை அந்த பகுதிகளுக்குள் அடைத்து வைத்து குண்டு போட்டு அநியாயமாக கொடூரமாக கொல்லப்பட்டது. குழந்தைகள், முதியவர்கள் என்று பாகுபாடின்றி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டியது எமது கடமை. எமது சகோதரர்கள், எமது தாய்மார்கள், எமது தந்தைமார், எமது சகோதரிகள் இறந்ததாக நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் சரி நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த அங்கே நடந்த கொடுமைகள், நாம் அந்த இடத்தில் நிற்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் அந்த இடத்தில் நின்றோம். அப்போ அது என்ன, எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய உணர்ச்சிகள் என்ன நிலையில் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். தயவு செய்து பிரித்தானியா தமிழர் பேரவை 19ஆம் தேதி கூடும். அந்த நிகழ்வில் தவல்ஸ்கியாவில் 5 மணிக்கு கூடுகின்றார்கள். அந்த நீங்களும் சேர்ந்து உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு ஒன்று கூடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.